இப்போ டாபிக் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் AdWords நம்ம பார்க்கணும் கரெக்டாக. ஆமா சார். ஓகே. கூகுள் ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனி என்ன சொல்கிறது, ஒரு 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 ஆஃபீஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸு இல்லை 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸு அவங்க எல்லாமே கூகுள் AdWordsல ஒர்க் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ ஒரு எஸ்யூ இன்ட்ரெஸ்ட் ஒரு 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 ப்ராசஸ்க்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வந்து எஸ்யூ பேசிஸில் ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆன் பேஜில் ஒர்க் பண்ணுவாங்க, ரெண்டுமே சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டூல்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இதாக படிப்படியாக மூவ் ஆகி கூகுள் AdWords வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா. ஒன்ஸ் யூ கெட் தட் அந்த அந்த மணி மேனேஜ்மெண்ட்டு, உங்களுக்கு காம்படிட்டரை பற்றி அனலைஸ் பண்ணுற ஒரு நாலேஜ், இது எல்லாமே கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கூகுள் AdWords கொடுப்பாங்க. முன்னாடி இப்போ கிடையாது, முன்னாடி சொல்கிறேன். இப்போ எல்லாமே ஈஸியாக வந்து அனலைஸ் கொடுத்துட்றாங்க. முன்னாடி வந்து ஒரு 10,000 rupees to 1 lakh rupees தான் ஒரு கிளைண்ட் செலவு பண்ணுவாங்க. ஒரு கிளைண்ட்டோட அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பார்த்து தான் வந்து செலவு பண்ணுவோம் கூகுள் AdWordsல. பட் இப்போ வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது ரைட். ஸோ இப்போ கிளைண்ட்ஸ் எல்லாருமே செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 lakhs 40 lakhsன்ற அளவுக்கு வந்துருச்சு ரைட். ஸோ அப்படிங்கிறப்ப அமௌண்ட் பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்கறனால ஸ்ப்ளிட் பண்ணி டீம் பை டீமாக கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி டீம் பை டீமாக கொடுத்தனால ஸோ ஈஸியாக வந்து அமௌண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீம் பை டீமாக கொடுத்தனால ஓரளவுக்கு பட்ஜெட் வந்து அலாட் பண்ணுறதுனால நம்மளால ஈஸியாக வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ்லாலேயே வந்து கூகுள் AdWords பண்ண முடியுது இப்போ. ரைட் சரிங்களா. ஸோ தேட்ஸ் அ டிஃப்ரெண்ட். நேற்று பார்த்துட்டு சொன்ன சில விஷயங்கள் பார்த்துட்டு வந்தீங்களா? பார்த்தேன் சார். ஓகே. ஓகே. கூகுள் AdWords வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, அது எப்படி அது என்ன கான்செப்ட், அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம் சரிங்களா. ஸோ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒயிட் போர்டு புரியல சார். என்னோட ஒயிட் போர்டு தெரியுதா? தெரியுது சார். ஓகே. ஸோ கூகுள் AdWords எப்படி எங்கே ஷோ ஆகுது எல்லாமே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. ஸோ ஒரு எஸ்சிஆர்பி பேஜ் இருக்குது. இந்த எஸ்சிஆர்பி பேஜுக்குள்ள ஃபர்ஸ்ட் 2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த நம்ம ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிற அந்த ஆப்ஷன்ஸையும் கீழே இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸையும் கூகுள் AdWords யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. யூஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து மீன்ஸ். ஓகே. ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான் முதல் யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் டாப் 3 பொசிஷன்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா. வேற எங்கேயுமே கூகுள் AdWords ஷோ ஆகாது. டாப் 3 பொசிஷன்ஸ் மட்டும் தான் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா கீழே இருக்கிற பொசிஷன்ஸ் ஆட் பண்ணாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டாப் 3. இது வந்து லாஸ்ட் டாப் பேஜ் பிட்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ டாப் பொசிஷன்ஸ் கீழே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிலோ டாப் 3 பொசிஷன்ஸ் சொல்லுவோம் நம்ம சரிங்களா. நெக்ஸ்ட் போற காலத்துல என்ன ஆச்சுன்னா 3 வந்து 4 ஆச்சு 5 ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் வரைக்குமே ஷோ பண்றான் மேல. இது பார்த்தீங்கன்னா 5 to 6 மெம்பர்ஸ் கிட்ட வரைக்கும் ஷோ பண்றாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ்இஓ ஸ்டார்ட்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ராசஸ் வந்து எவ்வளோ வேகமாக நீங்கள் பண்ணாலும் சரி, எவ்வளோ நிறைய பேர் சேர்த்து பண்ணாலும் சரி, ஒரு பேஜ் வந்து ரேங்க் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 3 months டைம் எடுக்கும் சரிங்களா.
ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, இன்னைக்கே எனக்கு பிசினஸ் நடந்தாதான் அடுத்த மாசம் நம்ம வந்து சர்வைவல் ஆக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? இன்வெஸ்ட்மெண்ட் இன் த மார்க்கெட்டிங். கரெக்டா? ஸோ மார்க்கெட்டிங் அந்த மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ்ல வந்து 70% ஆஃப் அமௌண்ட்ஸ் வந்து கூகுள் ஆட்ஸுக்கு தான் சஜஸ்ட் பண்ணுவோம் எல்லாருமே. சரிங்களா? குட். ஸோ இந்த 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 ஃபர்ஸ்ட் பேஜஸ்ல வர்ற கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்னா, கீவேர்ட் பேசிஸ். நம்ம வந்து இந்த மக்கள் வந்து நம்மளுடைய ப்ராடக்டை எப்படி சர்ச் பண்றாங்கிறத நம்மளால அனலைஸ் பண்ண முடியுது. கரெக்டா? இப்போ எக்ஸாம்பிள், ஒரு வெப் டிசைனிங் கம்பெனிஸ்காரங்க வந்து ஒரு சென்னையில் இருக்காங்க, பெங்களூர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படி வந்து அதிகமான மக்களை வந்து அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதப்ப வந்து கீவேர்ட் சர்ச் மூலியமா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம கீவேர்ட்ஸை வந்து நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். என்னென்ன கீவேர்ட்ஸில் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கீவேர்ட்ஸ் பிளானர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து வந்து டாப் 5 கொஸ்டின்ஸ் டாப் 3 கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம எஸ்இஓ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இதே ஆப்ஷன்ஸை நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி இந்த கீவேர்ட்ஸுக்கு நம்ம கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா வர மக்கள் வந்து அதை பார்ப்பாங்க. ஸோ அது மூலியமா கிளிக்ஸ் நடக்கும். அது மூலியமா நம்ம வெப்சைட் வருவாங்க. அது மூலியமா சேல்ஸ் நடக்கும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஆனா இப்போ அவங்க 5 கீவேர்ட்ஸ்க்குமே கூகுள்ல தனித்தனியா பண்ணுவாங்க சார்? 5 கீவேர்ட்ஸ் தனித்தனியா பண்ணலாம் நம்ம. சரிங்களா? ஸோ நீங்க 100 கீவேர்ட்ஸ் கூட நீங்க பண்ணலாம். இல்ல எனக்கு ஒரே ஒரு கீவேர்டு பண்ணலாம். ஸோ அது எல்லாமே வந்து கஸ்டமர் பொறுத்து தான். அவங்க எப்படி கேட்குறாங்கன்ற பொறுத்து தான். அவங்களுடைய பட்ஜெட் என்னன்னு பொறுத்து. கிளையண்ட்டுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுங்க. அவன் கேட்கறது எனக்கு வந்து லீட் அவ்வளவுதான் கேட்பான். எனக்கு பிசினஸ் நடக்கணும், லீடு வரணும். அதுக்கு என்ன வேணா பண்ணுங்க. பட்ஜெட் என்னோட பட்ஜெட் 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு கொடுத்துருவாங்க. கையில அக்கௌண்ட்ல ஏற்றிடுவாங்க. அதை ஆப்டிமைஸ் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து கிளைண்ட் எடுத்து தரணும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம என்ன மாதிரி கீவேர்ட்ஸ் எடுக்கணும்? லொகேஷன் பேஸ்டா எடுக்கணுமா, இல்லைன்னா வந்து நார்மலா எல்லாரும் சர்ச் பண்ற மாதிரி இருக்கணும்? அது அவங்க பிசினஸ் பொறுத்து தான். எல்லாமே பிசினஸ் பொறுத்து தான் பிரியா. நீங்க ஒரு கம்பெனி சிங்கப்பூர் ரிலேட்டடா என்னென்ன அது நீங்க தான் யோசிக்கணும். சிங்கப்பூர் ரிலேட்டடா இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருந்தாங்கன்னா இல்ல இது ஆன்லைனா இருந்துச்சுன்னா நம்ம வந்து குளோபலா யோசிக்கலாம். இல்ல அது வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்பனா அப்ப நம்ம லொகேஷன் பேஸ்டா இருக்கணும். அப்படிதானே சார்? சில கிளைண்ட்ஸ் வந்துருவாங்க. சில கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு சென்னையில இருக்க கஸ்டமர்ஸ் மட்டும் தான் வேணும்பா. சில பேர் வந்து பெங்களூர்னு சொல்லுவான். சில பேர் இந்தியால இருக்க எல்லாருமே எனக்கு வேணும் சார் சொல்லுவான். சில பேர் எனக்கு குளோபலா எல்லாருமே வேணும்னு சொல்லுவான். அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். தட்ஸ் ஆல். சரிங்க. சரிங்களா? தென் ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்துறோம். ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த இத்தனை கீவேர்ட்ஸ் இருக்கும், இதே மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இதே ஆப்ஷன்ஸை தான் வந்து உங்களுடைய காம்படிட்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணி வந்து ஒரு கீவேர்ட்ஸை பார்த்தா இந்த கீவேர்ட்ஸ்லாம் அதிகமா நிறைய பேர் சர்ச் பண்ணான்னு பார்த்தா இப்போ என்ன பண்றீங்க, எல்லாருமே சேர்ந்து ஒரு ஒரு 3 பேர் இருக்காங்க உங்களோட காம்படிட்டர்ஸ். அவங்களும் கூகுள் ஆட்ஸ் தெரிஞ்சவங்க. ஸோ என்ன பண்ணி வெப் டிசைனிங் கம்பெனிஸ் இன் சென்னைன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு வச்சுக்கிறீங்க. இந்த கீவேர்ட்ஸ் நல்லா நிறைய பேர் சர்ச் பண்றாங்க. ஒரு 10,000 பேர் சர்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஆடு ஓட்டு பண்றீங்க. உங்களுடைய ஆடு கீவேர்டுக்கு எவ்வளவு பிட் பண்றீங்கன்னா 100 rupees நீங்க வந்து பிட் பண்றீங்க. ஸோ இது 100 rupees பிட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் பிட் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய கீவேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் நீங்க எல்லாமே செட் பண்றீங்க, அப்ரூவல் கொடுப்பீங்க. கொடுத்த உடனேமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் நீங்க வந்து காட்டுறீங்க. இன்னொருத்தன் ஆட் பண்ண அவன் வந்து 110 ரூபாய் வச்சிடறான் பிட்டிங். இந்த ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிக்கிறதுக்கு
நீ எவ்வளோ பே பண்ற அது பேர் தான் பிட். சரிங்களா? ம், ம், ஏலம் எடுக்கிறாங்களா, ஐபிஎல் ஏலம் எடுக்கிறாங்களா, ம். தோனிக்கு வந்து 4 கோடி 7 கோடின்னு சொல்லிட்டு பிட் ஏன்னா பண்றோம் இல்லையா? நமக்கு ஆ, ஆ. சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க பிரியா சொல்லுங்க. இல்ல நமக்கு எப்படி சார் தெரியும் அவங்க எவ்வளோ பிட் பண்ணியிருக்காங்கன்றது. இப்போ நான் புதுசா வரேன். இப்போ என்னோட சைடு நான் மேல வரணும்னு நினைப்பேன். ஸோ நமக்கு மத்தவங்க எவ்வளோ பிட் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியாதுல்ல. கூகுள் ஆட்ஸ் கீவேர்ட் பிளான்ல தான் சொல்லிடுவான் இல்லையா? டாப் பேஜ் பிட் எவ்வளவு, கீவேர்ட்ஸ் பிளானர்லயே ஓ! உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவாரு. ஆ, சரிங்க. டாப் பேஜ் பிட் அளவு, நார்மல் பேஜ் பிட் அளவு, டாப் பொசிஷன் பிட் அளவுங்கிறத உங்களுக்கு சொல்லிடும். ஒரு ஆவரேஜ் பிட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓ! சரிங்க. நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாலுமே 110 ரூபா ரன் பண்ணிட்டு ம், இருக்கீங்க, 20 ரூபா செட் பண்றான் அப்படின்னா உங்களுக்கு ம், அடுத்த பொசிஷன்ஸ் ஷோ பண்ணும்போதே சொல்லிடுவான். 140 ரூபா வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ் உங்களுக்கு காட்டும்னு சொல்லிடுவான். ம், ம், ஸோ இந்த மாதிரி வந்து அவனே பிட்டிங்ஸ் வந்து உள்ள காட்டுவான். ஸோ அதை நம்ம வந்து ஓகேவா இல்லையாங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ம், ம், 100 ரூபா நீங்க வச்சிருக்கீங்க, 110 ரூபா ஒருத்தன் வச்சிருக்கான், 110 ரூபா வச்சிருக்கான் அப்படின்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ ஆவான். ம், ம், 120 ரூபா வைக்கிறானா அவன் ஃபர்ஸ்ட் ஷோ ஆவான். ம், சரிங்க. எல்லா டைமுமே ஷோ ஆவானா கிடையாது. ம், ம், கீவேர்ட்ஸ் ரெலவன்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வெப் டிசைனிங் ம், கம்பெனிஸ் இன் சென்னை அப்படிங்கிற இந்த கீவேர்டு பேஸ்டா ம், எழுதிக்கூடிய டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ம், இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ஸை வச்சு கீவேர்ட்ஸ் எவ்வளவு நீங்க பக்காவா யூஸ் பண்ணிருக்கீங்க, ரிலவெண்டா எப்படி நீங்க ஆட்ஸ் ரன் பண்றீங்க, ம், ஸோ அதை வச்சு உங்களுக்கு வந்து பொசிஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவான். இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு 200 பேர் சர்ச் பண்றாங்க. ம், 200 பேர்ல வந்து இவனை வந்து ஒரு 70 பேருக்கு ஷோ பண்ணுவான், இவனை வந்து ஒரு 70 பேருக்கு ஷோ பண்ணுவான், இவங்கள ஒரு 60 பேருக்கு ஷோ பண்ணுவான். எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆட்ஸ் ரெலவன்சி, அவன் தேடக்கூடிய கீவேர்ட்ஸுக்கு நீங்கள் கரெக்டான ஆடை நீங்கள் ரன் பண்ணுறீங்க பார்ப்பான். சரிங்களா? ம், ம், தென் வந்து பிட்டிங், தென் வந்து குவாலிட்டி ஸ்கோர்னு சொல்லுவாங்க. ம், இந்த ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துல ரன் ஆகுது. ஒன்று பிட்டிங் அண்ட் குவாலிட்டி ஸ்கோர். ம், குவாலிட்டி ஸ்கோர் சொல்லும் போதே வந்து எல்லாமே உள்ள அடங்கிடும். உங்களுக்கு வந்து அந்த ஆட்ஸோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷனு, கீவேர்ட் பேஸ் நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்க, ம், ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமே உள்ள அடக்கிடுவாங்க. ஸோ குவாலிட்டி ஸ்கோர் வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணணும். குவாலிட்டி ஸ்கோர் வந்து 10க்கு வந்து அவன் கொடுப்பான், ப்ரொவைட் பண்ணுவான். சரிங்களா? ம், ஒரு ம், 2 அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு நீங்க வந்து ஒரு 100 ரூபா செட் பண்றீங்க ஒரு கீவேர்டுக்கு, மொத்தம் 110 ரூபா வச்சிருக்கான். இவனோட குவாலிட்டி ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 7. பட் நீங்க வந்து 100 ரூபா செட் பண்ணிருக்கீங்க, உங்களோட குவாலிட்டி ஸ்கோர் வந்து 9 இருக்கு அப்படின்னா ம், நீங்க ம், ரைட். இதே வந்து ம், பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்கோர் 9 இருக்கும் போது உங்களுடைய பிட் ரேட், உங்களுடைய கிளிக்கிங் ரேட் வந்து 90 ருபீஸா கூட மாறதுக்கு சான்ஸ் ஆகும். ம், ம், ஸோ எப்பவுமே குவாலிட்டி ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய ரோல் பிளே பண்ணும். ம். ஆனா அது கூகுள் தான் சார் அதை ரேட் பண்ணுது அந்த குவாலிட்டி ஸ்கோர். ஆமா கரெக்ட், அவங்க தான் ரேட் பண்றாங்க. ம். நம்மளோட கண்டென்ட் எப்பயுமே பேஸ் பண்ணி. எல்லா ஃபேக்டர்ஸ்மே தான். ம். நீங்க அந்த கீவேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்றீங்க, எத்தனை வால்யூம்ஸ் உள்ள கீவேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க, அதுக்கு ரிலேட்டடான எப்படி நீங்க ஆட்ஸ் நீங்க ரன் பண்றீங்க, எப்படி ம். ஆட்ஸ்ல நீங்க வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்து யோசிப்பாங்க. ம். ஒரே ஒரு செகண்ட். ஆ.
கேக்குதா? கேக்குது சார். ஸோ எப்பவுமே நம்ம ரன் பண்ணக்கூடிய ஆட்ஸ் வந்து கூகுள் குவாலிட்டி ஸ்கோர்லையும் ப்ளஸ் வந்து பிட்டிங் இந்த ரெண்டே கான்செப்டை வச்சு தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எப்பவுமே குவாலிட்டி ஆட்ஸோட ரிலவன்ஸையும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். சரிங்களா? ரெண்டே விஷயத்தை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பொசிஷன் மேலே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். சரிங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பிட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நமக்கு இருக்கிறது மேல ஒரு 4 கீழே ஒரு 3 அவ்வளவுதானே ஸ்பேஸ் இருக்கு. அது என்ன ஒரு டைமும் நமக்கு ஒரு டைம் நம்ம விசிபிள் ஆகும், நெக்ஸ்ட் டைம் நம்ம விசிபிள் ஆக மாட்டோம். அந்த மாதிரி வருமா சார்? அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. கரெக்ட். இப்போ காட்டுறீங்க அப்படின்னா இப்போ 110 ரூபா பண்ணிருக்கேன், 110 ரூபா பிட் பண்ணிருக்கேன். ஓரளவுக்கு நீங்க ஒன்னு போல தான் வந்து குவாலிட்டி ஸ்கோர் 6, 7 வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு 20 சர்ச் நடக்குது அப்படின்னா ஒரு 100 சர்ச் இவனுக்கு கொடுத்துருவான், 100 சர்ச் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எல்லா டைமுமே நீங்க ஷோ ஆகணுங்கிற அப்படியும் ஷோ ஆக முடியாது. பட் நீங்க அதிகமான பிட் வச்சிருக்கீங்க, எல்லா டைமுமே ஷோ ஆகணுங்கிற மாதிரி பிட் வந்து நீங்க 200 ரூபா பிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 100 சர்ச்சுக்கு பதிலாக 150 சர்ச் உங்களுக்கு கொடுத்துருவோம். சோ ஒன் டைம் சர்ச் பண்றதுக்கே 100 அப்படி சொல்றீங்களா சார்? சரி, கூகுள் ஆட்வர்ட்ஸ் பொறுத்தளவுக்கு சர்ச் பண்றத பொறுத்து கிடையாது. சரிங்களா? அந்த ஆட் வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணா மட்டும் தான் அமௌண்ட் வாங்குவான். ஓகே ஓகே சரிங்க. அது பேர் தான் பே பெர் கிளிக்குமாங்க. PPC பே பெர் கிளிக் கான்செப்ட் வந்து மெயினா வந்து அதான் சொல்லணும். பேப்பர் கிளிக், அதாவது நீங்க நீங்க 1000 தடவை சர்ச் பண்ற 1000 தடவை அவங்க ஷோ பண்றதுக்கு அவன் அமௌண்ட் பே பண்ணவே தேவையில்லை நீங்க. சரிங்களா? அது ஃப்ரீ ஆஃப் மார்க்கெட்டிங். பட் ஒன்ஸ் வந்து உங்களை ஆடை பிரிச்சு போய் உங்களோட ஆடை நீங்க பார்த்து கிளிக் பண்ணி உங்க வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டாங்க, கிளிக் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த பிட் வந்து அமௌண்ட்டை வந்து நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருவாங்க. சரிங்களா? அதான் பேப்பர் கிளிக்னு சொல்லுவோம். முன்னாடி ஆட் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம் இதை. சரிங்களா? ஏன்னா ஒன்ஸ் வந்து ஒன்லி வேர்ட்ஸ் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். இப்போ இமேஜஸ் வைக்கலாம், கூகுள் மேப் செட் பண்ண முடியுது, நிறைய ஆப்ஷன்ஸ், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லி மாத்தியாச்சு. சரிங்களா? முன்னாடி பிபிசின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, பேப்பர் கிளிக் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கூகுள் ஆட்வர்ட்ஸ் மாறிச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ன்னு காமனா மாத்திட்டாங்க. சரிங்களா? எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, என்ன பண்றோங்கிறத உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சுச்சு. ஓகே. ஓகே. இதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நிறைய கத்துக்கணும் நீங்க. சரிங்களா? கீவேர்ட்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்க மேட்சஸ் பார்த்து வந்தீங்களா? கீவேர்ட் மேட்சஸ். டைப்ஸ் ஆஃப் கீவேர்ட் டைப்ஸ் சொன்னீங்க சார். கீவேர்ட்ஸோட மேட்சஸ். அதான் broad phrase extract. சூப்பர் குட். அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா வந்து நம்ம வந்து கீவேர்ட்ஸ் மேட்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? மேட்சஸ்னு சொல்லுவோம். கீவேர்ட் மேட்சஸ்னு சொல்லலாம். கீவேர்ட் மேட்சஸ். ஸோ யூஸ் பண்றாங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணும் போது நம்ம எப்படிப்பட்ட கீவேர்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு தான் கீவேர்ட் மேட்சஸ் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ், 5 டைப்ஸாக கூட நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க. எக்ஸாக்ட் மேட்ச். சரிங்களா? எக்ஸாக்ட் மேட்ச். எக்ஸாக்ட் மேட்ச்க்கு முன்னாடி ஸ்கொயர் பிராக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச்னு அர்த்தம். ஃப்ரேஸ், அதுக்கு முன்னாடி வந்து டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு முன்னாடி பின்னாடி நீங்கள் வந்து டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா இது ஃப்ரேஸ் மேட்ச். ப்ராட் மேட்ச்னா
எதுவுமே நீங்க முன்னாடி பின்னாடி எதுவுமே யூஸ் பண்ணலாம் ப்ராட் மேட்ச். ப்ராட் எதுவுமே யூஸ் மேட்ச் பண்ண எதுவுமே எதுவுமே யூஸ் யூஸ் பண்ண பண்ணனா நார்மலா நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ப்ராட் மேட்ச். சரிங்களா? சரி. ப்ராட் மேட்ச் மாடிஃபையர் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியும் பின்னாடியும் ப்ளஸ் சிம்பல் நம்ம அந்த கீவேர்டுக்கு பக்கத்திலேயே வந்து ப்ளஸ் சிம்பல் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது ப்ராட் மேட்ச் மாடிஃபையர். சரிங்களா? 4 விஷயம் தான் கூகுள்ல வந்து கீவேர்ட்ஸ ப்ரொவைட் பண்ணும்போது இந்த 4 விஷயத்த தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எதுல யூஸ் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீவேர்ட்ஸ் நீங்க குடுத்தோனயும், இந்த கீவேர்ட வந்து எப்படி நான் யூஸ் பண்ணணுங்கிறத அவனுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா? அது ஒரு மெஷின். அது ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் அது. சரிங்களா? எப்பவுமே Google Adsல வந்து டூலா பார்க்கக்கூடாது. நம்ம அமௌண்ட் போடுற டூலா பார்க்கக்கூடாது. அது ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அது வந்து டூல்ல வந்து நெறைய விஷயங்கள்ல வந்து நம்ம அமௌண்ட் வந்து இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு நெறைய செலவு பண்றதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுல. சரிங்களா? ஸோ பக்காவா நம்மளுடைய அவுட்புட்ஸ கொண்டு வரதுக்கு சில விஷயங்கள பண்ணா தான் நம்ம பண்ண முடியும். இந்த விஷயங்கள வச்சு நீங்க உள்ள போயிருந்தீங்க அப்படின்னா, நீங்க போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க உங்க கையில இருக்கிற அமௌண்ட் எல்லாமே எடுத்துடுவாங்க. இப்போ ஒரு பட்ஜெட் வந்து ஒரு ரூ. 10,000 செலவு பண்றதுக்கு நீங்க உள்ள உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க பட்ஜெட் வந்து ரூ. 10,000 செட் பண்றீங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாம நீங்க உள்ள போய் நீங்க ஆட்ஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா, போட்ட அடுத்த செகண்ட் உங்களால வந்து ரூ. 2,000 வந்து காலியாயிடும். ஏன் அப்படின்னா, இன்னும் சின்ன சின்ன நுணுக்கங்கள் யாருக்குமே தெரியாது. சரிங்களா? ஸோ நார்மலா எல்லாருமே ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வெப் டிசைனிங் கம்பெனிஸ் இன் சென்னைன்னு இருக்கு. அதுக்கு நம்ம 4,000 பேர் சர்ச் பண்றாங்க. அந்த வெப் டிசைனிங் கம்பெனிஸ் நீங்க கொடுக்கறத வந்து நார்மலா வந்து எதுவுமே இல்லாம கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது கீவேர்டா. வெப் டிசைனிங் தனியா வெப் டிசைன் அடிச்சாலே உங்களுடைய ஆட் ஷோ ஆரம்பிச்சிடும். ஆமா. இன் சென்னைன்னு அடிச்சா உங்க சென்னைன்னு யாராவது சர்ச் பண்ணா உங்க ஆட் ஷோ ஆகும். கரெக்டா? ஏன்னா நீங்க நடுவில் சென்னை கொடுத்துருக்கீங்க, வெப் டிசைன் கொடுத்துருக்கீங்க, வெப் சென்னைன்னு அடிச்சா ஷோ ஆகும் உங்களுக்கு. அப்ப நம்ம எக்ஸாக்ட் மேட்ச் கொடுக்கணும் சார். இல்ல சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து இப்படி ஷோ ஆச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு சர்ச்சஸ் 10,000 பேர் வந்து சென்னைன்னு சர்ச் பண்ணுவான். எல்லாத்துக்கும் ஆட் ஷோ ஆயிட்டு இருக்கும். ஷோ ஆகிற பீப்புள்ஸ்லாம் வந்து தேவையில்லாம உங்க ஆடை கிளிக் பண்ணி நிறைய பேர் கால் பண்ணுவான், உள்ள வெப்சைட்ல வருவான். அது ஆனா வந்து சேல்ஸ் நடக்காது. யாருன்னா அவங்களோட அன்டார்கெட்டட் ஆடியன்ஸஸ் அவங்களோட நம்மளோட ஆடியன்ஸ் அவங்க கிடையாது ஆக்சுவலா. அவனோட சென்னைன்னு இருக்குது. அதுக்கு நீங்க உங்க ஆட் ரன் பண்ணி நீங்க இரலவெண்டா நீங்க ஆட் ரன் பண்ணி அதன் மூலியமா கிளிக்ஸ் வந்தனால நமக்கு நோ யூஸ் இல்லையா? அதுக்கு தான் நம்ம சொல்றோம். ரெலவன்சி நம்ம செக் பண்றதுக்கு நம்ம வந்து ரொம்ப வந்து கவனமா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஸ்டேஜ். நம்ம Google Adsல வந்து நம்ம கீவேர்ட்ஸ் ப்ரொவைட் பண்றது வந்து தான் முக்கியமான ஸ்டேஜ். மத்தபடி வந்து எது எழுதாலும் பிரச்சனை இல்ல. ஸோ எப்பயுமே வந்து கீவேர்ட்ஸ் ரன் பண்ணும்போது, கீவேர்ட்ஸ் உள்ள எழுதும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பேட்ச் வந்து கீவேர்ட் மேட்ச். அது முன்னாடி பின்னாடி நீங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, எக்ஸாக்ட்டா அந்த கீவேர்ட சர்ச் பண்ணா மட்டும் தான் உங்களுடைய ஆட்ஸ் வந்து ரன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி சர்ச் ஆகணும்னா பிளாஸ்டிக் சர்ஜியன் இல்ல பிளாஸ்டிக் சர்ஜியன்ஸ் அப்படிங்கிற அந்த 2 கீவேர்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஷோ ஆகுமே தவிர மத்த எந்த இதுக்குமே ஷோ ஆகாது. சரியா? இப்ப வெப் டிசைனிங் கம்பெனிஸ் இன் சென்னை முன்னாடி பின்னாடி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெப் டிசைனிங் கம்பெனிஸ் இன் சென்னைன்னு அடிச்சா மட்டும்தான் உங்க ஆட் ரன் ஆகும். இல்லாட்டி சரிங்களா? தென் வந்து ஃப்ரேஸ் மேட்ச். ஃப்ரேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கொட்டேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த டபுள் கொட்டேஷன் யூஸ் பண்றது என்னன்னா, இந்த 2 கீவேர்டும் வரணும். இதுக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி என்ன வந்தாலும் பரவால்ல எனக்கு. அப்படிங்கிறது தான் ஃப்ரேஸ் மேட்ச். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிள் வெப் டிசைனிங் கம்பெனி அப்படிங்கிறது என்னோட கீவேர்டு. ஃப்ரேஸ் மேட்ச்ல நீங்க குடுத்துட்டீங்கன்னா, முன்னாடி யாராவது பெஸ்ட் வெப் டிசைனிங் கம்பெனி அப்படின்னு சர்ச் பண்ணாலும் சரி, பெஸ்ட் வெப் டிசைனிங் கம்பெனி இன் சென்னை அப்படின்னு சர்ச் பண்ணாலும் சரி, ஸோ வெப் டிசைன் அப்படிங்கிற வேர்டு வந்து வெப் டிசைன் கம்பெனி அப்படிங்கிற 2 வேர்டு வந்து வந்தாலே என்னுடைய ஆட் ரன் பண்ணணுங்கிறது தான் ஃப்ரேஸ் மேட்ச். இங்க பார்த்தீங்க பிளாஸ்டிக் சர்ஜியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் சர்ஜியன் சாண்டி ஜிகோ அப்படின்னு சர்ச் பண்ணா நம்ம இந்த இருந்து சேர்ந்து வந்துருச்சா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா
இதே லோக்கல் ம். பிளாஸ்டிக் சர்ஜன் லோக்கலும் முன்னாடி வருது. ஸோ இது ம். பிளாஸ்டிக் சர்ஜன் இருந்து வந்துருச்சா? ம். ம். அதுவும் நமக்கு ஷோ ஆகும். இதே வந்து பிளாஸ்டிக் சர்ஜியன் பெஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜியன் இன் தி வேர்ல்டுன்னு சர்ச் பண்ணா பிளாஸ்டிக் சர்ஜியன் வந்துருச்சு நடுவுல. அப்ப நம்ம ம். ஆட்ஸ் சரிங்களா? ம். தென் வந்து ப்ராட் மேட்ச். ப்ராட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யூஸ் பண்ணுவோம்னா, வைடா டார்கெட் பண்றவங்க. எனக்கு அமௌண்ட்ட பத்தி பிரச்சனை இல்ல சார். எல்லாமே எனக்கு மார்க்கெட்டிங் தான். யாரு வேணா எல்லாருமே ஷோ வேணும் எனக்கு அப்படின்னு செட் பண்றவங்க எல்லாமே இத யூஸ் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் ம். சர்ஜியன் சர்ச் பண்ணீங்கன்னா. இவன் சினானிம்ஸ் ம். எல்லாமே எடுத்து இது மட்டும் கிடையாது. ஸோ பிளாஸ்டிக் சர்ஜினியன்னா காஸ்டமிக் சர்ஜியன்ங்கிறதும் அவனுடைய ஒரு ஒன் ஆஃப் த டைப் தான் கரெக்ட்டா? ஸோ அவனையும் எடுத்துப்பான். ம். ம். ஸோ ரினோபிளாஸ்டி அப்படிங்கிறதும் வந்து இதோடைய சினானிம்ஸ் தான். ஸோ அவனையும் எடுத்துப்பான். ம். ஸோ இந்த மாரி வந்து இதுக்கு நீங்க என்ன கீவேர்ட்ஸ் குடுக்கணும், அது சினானிம்ஸ் ஆல்சோ கூட கேட்பான். பிளாஸ்டிக் சர்ஜியன் யாராவது சர்ச் பண்ணா கூட உங்களுடைய ஆட் ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ ம். ரொம்ப ம். வைடா வந்து பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சரிங்களா? ம். ஓகே. தென் வந்து ப்ராட் மேட்ச் மாடிஃபையர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதுனா என்ன அப்படின்னா, முன்னாடி பிளஸ் சிம்பிள் குடுப்போம். ம். இந்த பிளஸ்ங்கிற இடத்துல எந்த ஒரு வேர்ட் வந்தாலும் என்னுடைய பரவால்ல நீங்க ஷோ பண்ணுங்க. இந்த பிளாஸ்டிக் முன்னாடி ஏதாவது ஒரு வேர்ட் வந்தாலும் சரி, பிளாஸ்டிக்குக்கு சர்ஜியனுக்கு நடுவுல ஏதாவது ஒரு வேர்ட் வந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ ஆனா பிளாஸ்டிக் சர்ஜியன் எனக்கு ஷோ ஆவணும். அந்த நடுவுலயும் இதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு வேர்ட போட்டு சர்ச் பண்ணாலும், என்னோட ஆட் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க சொல்றதுக்காக தான் பிளாஸ்டிக் சர்ஜியன் சொல்றோம். சரிங்களா? இல்ல பிராட் மேட்ச்னால எல்லாமே தான் சார் வரும். இப்ப நம்ம சாதாரணமா இப்போ நம்ம வெப்ன்னு குடுத்தாலே அது மாடி சரிங்களா? இது நான் சொல்றது ம். ப்ராட் மேட்ச் மாடிஃபையர். ப்ராட் மேட்ச்ங்கிறது நான் முடிச்சாச்சு. ம். ப்ராட் மேட்ச் மாடிஃபையர் இது. ம். ப்ராட் மேட்ச்ங்கிறது நம்ம என்ன போட்டாலும் வரும் உங்களுக்கு. அது வரும். முடிச்சுட்டேன். ஆ. ஆ. மாடிஃபையர்ங்கிறது பிளஸ் சிம்பிள் முன்னாடி போட்டுக்கிறீங்க. இங்க ஒரு பிளஸ் சிம்பிள் முன்னாடி போட்டுக்கிறீங்க. ம். இந்த பிளஸ் சிம்பிள்ங்கிற இடத்துல எந்த ஒரு கீவேர்ட்ஸ் யாராவது ஆட் பண்ணி சர்ச் பண்ணாங்கன்னா, பெஸ்ட் பிளாஸ்டிக் சர்ஜியன் சர்ச் பண்ணாங்கன்னா, அவங்களோட ஆட் ஷோ ஆகும். பெஸ்ட் ம். ம். பிளாஸ்டிக் இன் சர்ஜியன் அப்படின்னு சர்ச் பண்ணாங்கன்னா, அதுவும் உங்களோட ஆட் ஷோ ஆகும். ஸோ இந்த பிளஸ் சிம்பிள்ங்கிற இடத்துல எந்த ஒரு இந்த பிளஸ் சிம்பிள்ங்கிற இடத்துல ஏதாவது வேர்ட ரீப்ளேஸ் பண்றதா நீங்க நினைச்சுக்கோங்க. சரிங்களா? ம். 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 சரிங்க சார். ப்ராட் மேட்ச் வேற, ப்ராட் மேட்ச் மாடிஃபையர்ங்கிறது வேற. சரிங்களா? ஓகே, ஓகே. சரிங்க சார். ம். குட். ஸோ தென் வந்து நெகட்டிவ் மேட்ச். இந்த 4 விஷயத்தையுமே கீவேர்ட்ஸ் என்ன கீவேர்ட்ஸ் நீங்க டார்கெட் பண்ணணுங்கிறதெல்லாம் நீங்க குடுத்துருவாங்க. ம். எந்த கீவேர்ட நீங்க டார்கெட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் மேட்ச்சா நம்ம குடுக்கணும். சரிங்களா? ம். ம். இதுல வந்து நீங்க இந்த கீவேர்ட்ஸ் டைரக்ட்டா வந்து இந்த கூகுள் சிம்பிள்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணணுமான்னு கேட்டா, கண்டிப்பா தேவையில்ல. சரிங்களா? ஸோ ம். ஏன் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து அ ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்த வந்து யூஸ் பண்ணுவோம். இமேஜ் அப்படி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பிளாஸ்டிக் சர்ஜன் எங்க இருக்காங்கன்னு சர்ச் பண்ணுவான். ம். ம். ஃப்ரீயா எங்க பண்றாங்க? ஃப்ரீயா எங்க பண்றாங்க? இமேஜ் பிளாஸ்டிக் சர்ஜன் இமேஜ், பிளாஸ்டிக் சர்ஜன் ம். வீடியோஸ் அவங்களுக்கெல்லாம் என்னோட ஆட்ஸ் ரன் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறத நீங்க எங்க குடுப்பீங்க? நெகட்டிவ் மேட்ச்ல நீங்க நெகட்டிவ். குடுப்பீங்க. ம். 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 சரிங்களா? அந்த இடத்துல வந்து நீங்க ம். ஃப்ரீன்னு குடுத்தீங்கன்னா, ஃப்ரீ அப்புறம் வந்து ஃப்ரீங்கிற வேற ஏதாவது சினோனிம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த விஷயத்துக்கு எதுக்குமே ஷோ பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதனால நம்ம நார்மலாவே ம். நம்ம ஸோ இவ்வளோதாங்க. இந்த விஷயத்த வந்து நீங்க நல்லா கரெக்ட்டா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இந்த டூல்ல வந்து நெறையா நீங்க மேட்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் செக் பண்ணி பாருங்க. இந்த இந்த விஷயத்த ம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுச்சுன்னா, நீங்க வந்து கண்டிப்பா ஒரு AdWordsல ஒரு பக்காவா வந்து ரன் பண்ண முடியும் உங்களால. சரிங்களா? ம். ம். இத கரெக்ட்டா பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு Google AdWords உடைய ஆட் ஸ்கோர், குவாலிட்டி ஸ்கோர் வந்து உங்களுக்கு ஈஸி இன்கிரீஸ் ஆயிடும். அமௌண்ட்ட வந்து நீங்க தேவையில்லாம எக்கச்சக்கமான விஷயத்துக்கு நீங்க செலவு பண்ண தேவையில்ல. ம். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே எது ரன் பண்ணுவோம்னா, எக்ஸாக்ட் மேட்ச் ரன் பண்ணுவோம், ஃப்ரேஸ் மேட்ச் ரன் பண்ணுவோம், ப்ராட் மேட்ச் மாடிஃபையர் ரன் பண்ணுவாங்க. சரிங்களா? ம். ப்ராட் மேட்ச் ம். நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ம். ஓகே, குட்.
இந்த குவாலிட்டி ஸ்கோர் சொல்றாங்க பாத்தீங்களா? ஸோ ஆமா எதா சார். குவாலிட்டி ஸ்கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மெயினா வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். சரிங்களா? ம், ம், கிளிக் டு ரேட்டு. உங்களோட ஆடு வந்து 100 தடவை ஷோ பண்றாங்கன்னா அது எத்தனை தடவை மக்கள் கிளிக் பண்றதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குவாலிட்டி ஸ்கோரை செட் ஆகும். ப்ளஸ் வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா ரிலவன்சி, நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் உங்க பேஜ்ல எவ்வளோ பேர் ஷோ பண்றாங்க, எவ்வளோ நிமிஷம் உங்களோட பேஜ்ல வந்து இருக்கிறாங்க, அதையும் இப்போ கால்குலேட் பண்ணும். சரிங்களா? ஆட் ரிலவன்சி அந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து நம்மளால வந்து கூகுள் ஆட்ஸ் டூல்ல வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஆனா லேண்டிங் பேஜ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க வெப்சைட்ல தான் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த 3 விஷயத்தையுமே வந்து யூஸ் பண்ணி தான் குவாலிட்டி ஸ்கோர் வந்து நம்மளால ரெடி பண்றாங்க. வந்து அதுதான் வந்து கிரெடிட் ஆகுது. சரிங்களா? ஓகே. குவாலிட்டி ஸ்கோர் மூலமா என்ன சார் நடக்கும்? ஏன் அதை வந்து நீங்க அதை ரொம்ப பெருசா நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் கூகுள் பெஞ்ச் மார்க் இது வந்து நார்மல் ஸ்டேஜஸா இருக்குது. சரிங்களா? குவாலிட்டி ஸ்கோர்ல வந்து 3 to 1ல இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய AdWords உடைய ஸ்கோர்ஸ் வந்து ஒரு 3 to 1ல இருக்குது அப்படின்னா, உங்களுடைய பிட்டு வந்து அதிகமாயிடும். ஒரு ₹100 செலவு பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, ₹250 செலவு பண்ணாதான் நீங்க மேலேயே வருவீங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ்க்கு கொண்டு வருவாங்க. பொசிஷன்ஸ் வேற பொசிஷன், தேர்ட் பொசிஷன்ஸ் கொண்டு வருவாங்க. 5, 6 அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபீஸ் இருக்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இடத்துல ஒரு 110, 110 அந்த மாதிரி வந்து பிட் பண்ணலாம். இதே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிட்டிங் வந்து உங்களுடைய குவாலிட்டி ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னா பிட்டிங் வந்து 70 ரூபீஸ்க்குள்ள வந்து கம்மியாயிடும் உங்களுக்கு சிபிசி. இல்ல இப்ப புதுசா ஒருத்தவங்க வெப்சைட் கிரியேட் பண்றாங்க சார், அப்ப வந்து எப்படி உடனே அவங்க குவாலிட்டி ஸ்கோர் டிட்டர்மைன் பண்ணுவாங்க? புதுசா ரெடி பண்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இல்ல இப்ப ரெடி பண்ண உடனே சொல்லுங்க. வெப்சைட் ரெடி பண்றாங்க. வெப்சைட் ரெடி பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க கூகுள் ஆட்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து கூகுள்ல இவங்க வெப்சைட் டொமைன் கிரியேட் பண்ணும்போது அவங்களோட குவாலிட்டி ஸ்கோர் டிட்டர்மைன் பண்ணிடுவாங்களா? குவாலிட்டி ஸ்கோர் வந்து கொடுக்கிறது யாரு? கூகுள் ஆட்ஸ் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? கூகுள் ஆட்ஸ்ங்கிறது நீங்க ரன் பண்ணும்போது பேஜ் எக்ஸ்பீரியன்ஸ், பேஜோட எக்ஸ்பீரியன்ஸ்டு, அதாவது என்ன பேஜ் நீங்க வந்து கைட் பண்றீங்க அப்படிங்கறத கூகுள் ஆட்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ள போறீங்க. உள் போனதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் நீங்க இருக்கிறீங்கிறத சர்ச் பண்ணி அவன் வந்து அதுதான். சோ அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு கூகுள் குவாலிட்டி ஸ்கோர் இருக்காது. நம்ம ஆட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு டிஸ்ப்ளே ஆகும்போது நீங்க ஆட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த குவாலிட்டி ஸ்கோர்ங்கற விஷயத்தை அவன் கண்டுபிடிப்பான். சரிங்க. சரிங்களா? சோ கிளியர்டா? ஓகே சார். ஓகே. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குங்களா? இல்ல சார். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் நம்ம எல்லாரும் பார்த்து தான் நம்ம வந்து கூகுள் ஆட்ஸ் நம்ம ரன் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே.
உங்களோட ஸ்க்ரீன் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கூகுள் ஆட்ஸ்க்கு போங்க. ஓகே, கூகுள் ஆட்ஸ்குள்ள போனோம்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும். சரிங்களா? நார்மலா இது வந்து கேம்பெயின்ஸோட அப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ஜெக்டிவ்னா நீங்க என்ன மோட்டோ, உங்களோட கூகுள் ஆட்ஸோட என்ன மோட்டோஸ், நீங்க எதுக்காக இந்த கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ண போறீங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிற விரும்புறான். சரிங்களா? ஸோ அதுதான் கூகுள் ஆட்ஸோட காம்படிட்டிவ் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இதுல 8 காட்டுறாங்க இல்லையா? பட் மோஸ்ட்லி வந்து நம்மளுடைய டார்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை யூஸ் பண்ணி போவோம் அப்படின்னா லீட்ஸ், சேல்ஸ், வெப் டிராஃபிக். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 3 கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆட்ஸ் ரன் பண்ணுவோம். சரிங்களா? சேல்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக சார் இது கேட்கறாங்க அப்படின்னா நீங்க என்ன விஷயத்துக்காக, இப்போ எக்ஸாம்பிள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லீட்ஸ் வேணும்னு ரன் பண்ணுவான். ஸோ அப்போ லீட்ஸ் வர்ற இப்போ எக்ஸாம்பிள் என்னுடைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணும்போது நிறைய பேர் கிளிக் பண்ணி நான் அவனோட பேஜை போய் பார்த்துட்டு அவன் வந்து உள்ள போவேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய பிஹேவியர் இருக்கும். அந்த பிஹேவியரை அவன் ஸ்டோர் பண்ணியிருப்பான் கூகுளில். அவங்களோட ரிலேவெண்டா யாராவது சர்ச் பண்ணாங்களா அவங்களுக்கு வந்து உங்களோட பேசஸ் வந்து ஈஸியா ஆட்ஸ் ரன் பண்றதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான். ரைட்? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஆடியன்ஸ் பிஹேவியர்ஸை வச்சு நீங்க ஆட்ஸ் ரன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த அப்ஜெக்டிவ்ஸை வந்து முதல் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டு அப்ஜெக்டிவ் தான் இருந்துச்சு. முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சேல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. மற்றபடி எந்த அப்ஜெக்டிவும் கிடையாது. போக அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாங்க. ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் ரன் பண்ண போடக்கூடிய விஷயத்துல வந்து எனக்கு வந்து ஒருத்தவங்க பை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதை நான் சேல்ஸ்னு வச்சுக்கணும். எனக்கு சேல்ஸ் நடக்க தேவையில்லை சார், நான் சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்றேன், எனக்கு வந்து லீட்ஸ் நீங்க கிளிக் பண்ணணும். எனக்கு எதுவுமே தேவையில்லை சார், என்னோட வெப்சைட்டை வந்து பார்த்து படிச்சா போதும், நான் பிளாக்ஸ் வச்சிருக்கிறேன், என்னோட வீடியோஸ் நான் ரன் பண்றேன், அதை வந்து ஜஸ்ட் விசிட் பண்ணி படிச்சா போதும் என்னோட பிளாக்ஸ் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வெப்சைட் டிராஃபிக் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் கன்சிடரேஷன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, சர்வீசஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்றீங்க. ஒரு வைடா வேர்ல்டு ஃபுல்லா நீங்க உங்களோட பிராண்ட் நேம்ஸை வந்து நீங்க வந்து மக்கள்கிட்ட ஷோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். 5வது ஆப்ஷனும் அதே தான். ரீச் அதிகமா இருக்கணும், பிராண்ட் கன்சிடரேஷன்ஸ் வந்து ப்ராட் ஆடியன்ஸா இருக்கணும் அப்படின்னாலும் அதே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃபரெண்ட்? இப்போ யாரு நம்ம சைட்டுக்கு வந்தாலும் சேல் ஆகிறதுக்கு தான் சார் வரப்போறாங்க. என்ன சொல்றீங்க? இல்ல, சேலுக்கும் இந்த ப்ராடக்ட் அண்ட் பிராண்ட் கன்சிடரேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? சரி, நான் அவங்க சொன்ன இப்போ நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணும் போதே நிறைய டிஃப்ரென்சஸ் ஷோ. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சேல்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, சேல்ஸை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இருங்க வெயிட் பண்ணுங்க. சேல்ஸை கிளிக் பண்ணால் உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன் ஷோ பண்ணுறான்? இது கீழே இந்த 6 வருது சார். இப்போ மேலே வந்து பிராண்ட் அவேர்னஸை கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? ஸோ கிளிக் பண்ணக்கூடிய மேலே என்ன நீங்க கிளிக் பண்றீங்களோ அந்த விஷயத்தை வச்சு தான் கீழே வந்து அவன் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸே அவன் காட்டுவான். சரிங்களா? இப்போ சேல்ஸ் அப்படின்னா நீங்க ஷாப்பிங் ரன் பண்ணுவீங்க, ஒரு கூகுள் சர்ச் ரன் பண்ணுவீங்க, வீடியோ ரன் பண்ணலாம், டிஸ்கவரி ஆட்ஸ் ரன் பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுப்பான். இல்லை சார் எனக்கு எதுவுமே தேவையில்லை, ஏன்னா பிராண்ட் அவேர்னஸ் மட்டும்தான் எனக்கு போதும் அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன ஆட் ரன் பண்ணணுமோ அதை தான் அவன் ஷோ பண்ணுவான். ஸோ இது கேட்டகரிஸை வந்து என்ன ஆட் ரன் பண்ணுங்கிற கேட்டகரியை வந்து அவங்க பிரித்து காட்டுறான். அதுக்காக தான் மேலே வந்து பிராண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆப்ஷன்ஸை வந்து ஷோ பண்ணுவாங்க. லீட்ஸ் கிளிக் பண்ணுங்க. சேம் தான். ஓகே,
பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ் செர்ச்சஸ் இருக்கும் உங்களுக்கு, யூடியூப் வீடியோஸ் இருக்கும், டிஸ்கவரி ஆட்ஸ் இருக்கும். சரிங்களா? டிஸ்ப்ளே ஷாப்பிங்ஸ். ஸோ மோர் ஆர் லெஸ் வந்து சேமா தான் ஷோ ஆகுது. அடுத்த 3வது ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் நான் மேல போங்க. இங்க காட்டுறேன் சொல்றேன். தென் வந்து ஆப் ப்ரொமோஷன்ஸ் சரிங்களா? கீழே ஷோ ஆகுது பார்த்தீங்களா? நம்மளுடைய ஃபோன், மொபைல்ஸ்ல ஆப்ஸ்ல வந்து நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணணும்னா அது யூஸ் பண்ணலாம். தென் வந்து கூகுள் மேப்ஸ் லோக்கல் விசிட்ஸ் இருக்கு இல்லையா? கூகுள் மேப்ஸ்ல ஆட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். சரிங்களா? தென் வந்து சேல்ஸ், லீட்ஸ், ப்ராடக்ட் அவேர்னஸ் இது எல்லாத்துலயுமே இந்த 3 ஆப்ஷன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நம்ம ஆட்ஸ் ரன் பண்றது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். எது சார்? ஓகே. சேல்ஸ், லீட்ஸ், பிராண்ட் அவேர்னஸ், வெப் டிராஃபிக்ஸ் எல்லா இடத்துலயுமே யூடியூப்ல ஆட் ரன் பண்றது எல்லாமே இதுல உங்களுக்கு வந்து இன்க்ளூடட் ஆயிடும். மொபைல் ஆட்ஸ் அப்படிங்கிறது தனியா நம்ம ரன் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து ஒரு ஆட்ஸ் நீங்க ரெடி பண்ணும் போதே வந்து மொபைலுக்கு சேர்த்து தான் நீங்க ரெடி பண்ணுவோம். சரிங்களா? ஸோ மொபைல் ஆட்ஸ்னு தனி கிடையாது. இதுக்குள்ளேயே மொபைல் ஆட்ஸ் வேணுமா வேணாமாங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஆட்ஸ் ரன் பண்ணலாம் நம்ம. இந்த ஆப் ப்ரமோஷன் என்ன சார் சொன்னீங்க? ஆப் டவுன்லோட் பண்றதா சார்? நீங்க நார்மலா போயிட்டு ஒரு உங்களுடைய பிளே ஸ்டோர்ல போயிட்டு கிராமர் அடிங்க. நிறைய பேர் வந்து ஆட் ரன் பண்ணுவான். பிளே ஸ்டோர் உங்க போன்ல பிளே ஸ்டோர் இருக்கு இல்லையா? போன்ல பிளே ஸ்டோர் இங்க கிடையாதுப்பா. பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க ஏதாவது டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அங்கன்னா ஆட் ரன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு ஆப் வச்சிருக்கீங்க, அதை ப்ரொமோட் பண்றதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். சரிங்க சார். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அப்ஜெக்டிவ். இந்த அப்ஜெக்டிவ் நல்லா கத்துக்கோங்க. இது எத்தனை அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க சில பேர் இன்டர்வியூஸ்ல. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன வேலையை செய்யுது, ஸோ அதோடைய கன்சிடரேஷன் ஆட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நல்லா கத்துக்கோங்க. சரிங்களா? சேல்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்களாக தான் கற்றுக்க போகிறீங்க. சரிங்களா? நான் ஒரே ஒரு பேசிக்ஸ் ஆஃப் ஆட்ஸ் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுவேன். உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கமெண்ட்ஸில் சொல்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு செர்ச் ஆடை நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே மித்த இருக்கிற எல்லா ஆட்ஸும் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஆட்ஸ் ஆட்வேர்ட்ஸுக்கு பதிலாக இமேஜ் வைப்பீங்க, இமேஜுக்கு பதிலாக வீடியோ வைப்பீங்க. தென் வந்து ரெண்டுமே சேர்த்து ரன் பண்ண போறோம். அதுதான் வந்து டிஃபரன்சஸ். சரிங்களா? சரிங்க. சேல்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்களா? சேல்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க டாபிக் வந்து செர்ச். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். இது சார். கண்ணி கொடுங்க. ஸோ பிட்டிங் காட்டுறானா? லீவ் பண்ணுங்க. ஸோ பிட்டிங் கான்செப்ட். சரிங்களா? வாட் யூ வாண்ட் ஃபோக்கஸ் கிளிக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஸோ 2 விதமா வந்து கிளிக்ஸை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த கிளிக்ஸ் அதர் ஆப்டிமேஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் ஷேர் கிளிக்ஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ சேல்ஸில் வந்து கிளிக்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். சரிங்களா? இம்ப்ரெஷன் ஷேர் மோஸ்ட்லி வந்து கொடுக்க தேவையில்லை. ஏன்னா எத்தனை பேரை பார்த்துருக்காங்களோ அவங்களுக்குலாம் நான் அமௌண்ட் பே பண்ணுறேன்னு இதை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு நீ இம்ப்ரெஷன் ஷேர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து நிறைய பேர் வந்து என்னோட ஆடை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது இம்ப்ரெஷன் ஷேர் பிட்டிங் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை என்னோட ஆடை கிளிக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கிளிக்ஸுங்கிற ஆட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது தான். சரிங்களா? பிட்டிங் கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம் அதை. சரிங்களா? கிளிக்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். கரெக்டாக அது கிளிக் பண்ணிக்கோங்க. செட் மேக்ஸிமம் காஸ்ட் பர் கிளிக் பிட் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பிட் எவ்வளவு நீங்க செட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இப்போ 100 ரூபாய் செட் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுடைய அமௌண்ட் வந்து 125 ரூபாய் வரைக்கும் உங்களுடைய அமௌண்ட்ல அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் ஒரு கிளிக்குக்காக எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க வந்து பெர்மிஷன் கொடுக்குறீங்க. சரிங்களா? அதுதான் அந்த கான்செப்ட். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 100 ரூபாய் கொடுங்க பார்க்கலாம். இது டாலர்ல இருக்குல்ல சார்? நீங்க உங்க அக்கௌண்ட் நாளைக்கு வரும்போது ருபீஸ்ல மாத்திக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொடுங்க.
ஸோ இப்போ டிஸ்ப்ளே நெட்வொர்க்கு, செர்ச் நெட்வொர்க்கு என்ன சார் 2மே டிஃபரன்ஸ் அப்படின்னா, செர்ச் நெட்வொர்க்குன்னு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம செர்ச் ஆட்ஸ் ரன் பண்றது. டிஸ்ப்ளே நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெறைய ப்ளாக்ஸ்குள்ள போறோம். நம்ம நெறைய டைரக்டரிஸ்கள ரன் பண்ண உள்ள போகும்போது சைட்ல ஃபுல்லா ஆட்ஸா ரன் ஆகுது பார்த்தீங்களா? இமேஜ் ஆட் ஆகும். ம், ம். ஸோ அது ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே நெட்வொர்க்ன்னு சொல்லுவாங்க. கூகுள்ஸ்ல வந்து அந்தோடைய வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அத அவங்க வெப்சைட்ல நம்ம ஆட் ரன் பண்றதுக்கு நம்ம பெர்மிஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வெப்சைட்ஸ்ல நம்ம ஆட்ஸ் ரன் பண்றதுக்கு தான் டிஸ்ப்ளே நெட்வொர்க்ஸ். எப்பயுமே வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க. சரிங்களா? 2 ஆடுமே ஒண்ணுக்குள்ள ரன் பண்றது. எப்பயுமே ஒரு ம், டிஸ்ப்ளே நெட்வொர்க் நீங்க வந்து ரன் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா, தனி கேம்பெயின கிரியேட் பண்ணிக்கோங்க. சர்ச் நெட்வொர்க்ல நீங்க ரன் பண்ண போறீங்க அப்படின்னா, தனி கேம்பெயினா அத கிரியேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ம். சரிங்க சார். வந்து சர்ச் நெட்வொர்க் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழ வாங்க. லொகேஷன் நீங்க எந்த இதுல வந்து நீங்க லொகேஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணுங்க. என்டர் another லொகேஷன் கிளிக் பண்ணுங்க. இல்ல சென்னைன்னு கொடுங்க பார்க்கலாம். ஓகே. சென்னை டார்கெட்ன்னு இருக்கா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல டார்கெட் ஆகும். ஸோ அந்த இடத்துல சர்ச் நடந்தா மட்டும்தான் உங்களுடைய ஆட்ஸ் ரன் பண்ணும். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே அந்த ஏரியா நோக்கி தான் இருக்கும். சரிங்களா? ம், அந்த ம், ம். ஏரியால யாராவது கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் யாராவது சர்ச் பண்றாங்கன்னா அந்த மாதிரி ரன் ஆகும். தென் வந்து தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணுங்க. இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது சர்ச் பண்றாங்க அப்படின்னா, எக்ஸ்க்ளூட்னு ஒரு ஆப்ஷன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணுங்க. தமிழ்நாடுன்னு நீங்க டைப் பண்ணுங்க. பக்கத்துல டார்கெட், எக்ஸ்க்ளூட், நியர்பை சரிங்களா? அந்த 3 ம், ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுது. எக்ஸ்க்ளூட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த இடத்துல யார் சர்ச் பண்ணாலும் உங்களோட கீவேர்ட்ஸ் எதுவுமே வந்து ஷோ ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா ஃபுல்லா நீங்க டார்கெட் பண்றீங்க. ஆனா எனக்கு மும்பைல சர்ச் பண்ணா மட்டும் என்னுடைய காட்ட வேண்டாம். கூடாது அப்படின்னா இங்க எக்ஸ்க்ளூட் கொடுக்கணும். சரிங்களா? இப்ப ம், சென்னை சர்ச் பண்ணிட்டு நியர்பை ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா, சென்னை பக்கத்துல இருக்கிற ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கிற எல்லா ஏரியாஸ்க்கும் உங்களோட ஆட்ஸ் ரன் ஆகும். ஸோ அந்த ம், மாதிரி நியர்பை ஆப்ஷன்ஸ் சரிங்களா? ம். எப்பயுமே ஒரு சரி. ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டா வந்து ஒரு சென்னைக்கு மட்டும் ரன் பண்றீங்க. பக்கத்துல இருக்க எந்த ஏரியாவுக்கு நீங்க ஷோ பண்ண தேவை தமிழ்நாட்டுல யார் என்ன சர்ச் பண்ணாலும் வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா, அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கணும். சரிங்களா? ம், ம், ம். சரிங்க சார். எக்ஸ்க்ளூட் கொடுத்துருங்க. கீழ வாங்க. கீழ வாங்க, கீழ வாங்க. ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்ப்ளே நெட்வொர்க் நம்ம ரன் பண்றோம் இல்லையா? அவங்களுடைய ம், டார்கெட் செட் பண்றது தான் வந்து இந்த இந்த ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் உடைய ஒர்க். சரிங்களா? யாரு ம், எத்தனை ஜெண்டர்ஸ்லாம் சூஸ் பண்ணாங்களோ, இப்ப செர்ச் நெட்வொர்க் இது தேவையில்ல. சரியா? நெக்ஸ்ட் போங்க. ம். மோர் செட்டிங்ஸ். கிளிக் பண்ணுங்க. அது என்ன வருது பாருங்க. சேனல் ரொட்டேஷன், ஸ்டார்ட்ஸ், எண்ட் டேட்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஷெட்யூல் எனக்கு வந்து காலையிலேருந்து நான் ஃபுல் டே ரன் பண்ணணுமா? இல்ல காலையில 9:00 ஆரம்பிச்சு நைட் 9:00 எனக்கு முடிக்கணுமா? அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். சரிங்களா? ம், நெக்ஸ்ட் கொடுங்க. ம். ஸோ கூகுள் ஆட்வர்ட்ஸோட சஜஷன்ஸ் அவை எப்படி இருக்கணும்? கீவேர்ட்ஸ் ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கீவேர்ட்ஸ் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த அந்த யூஆர்எல் நீங்க போட்டீங்கனாலே போதும். இந்த இந்த யூஆர்எல்ல வந்து டார்கெட் பண்ணி நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் போடுறதுங்கிறத அவனே சஜெஸ்ட் பண்றேன்னு சொல்றான். ம், இல்லைன்னா ஒரு சர்வீஸை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அவனே கீவேர்ட் சஜஷன்ஸ் எல்லாத்தையுமே அவனே கொண்டு வந்து கொடுத்துருவான். ஸோ இது ம். எல்லாமே வந்து எப்பவுமே சொல்லியிருக்கேன். ஒரு தேர்ட் பார்ட்டி டூல். இது வந்து நீங்க வந்து ரொம்ப கவனமா யூஸ் பண்ணணும். யூஆர்ல போட்டோனுமே நீ ஒரு யூஆர்ல போடுங்க. அந்த அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஆர்எல் போடுங்க. மேல மேல ஷோ ஆற ஆ.
கெட் கீவேர்ட் சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ கொடுத்துட்டானா கீழே எவ்வளோ கீவேர்ட்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணி பாருங்க. இவ்வளோ கீவேர்ட்ஸ் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒரு உங்கள் ஆடு வந்து ஒரு 10 நிமிஷம் கூட தாங்காது. அது எவ்வளோ பட்ஜெட் வச்சாலும் சரி. கரெக்டா? ஸோ இதுதான் சின்ன விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், கீவேர்ட்ஸ் பிளானர் எடுத்து என்ன கீவேர்ட்ஸ் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல பிளான் பண்ணி முடிச்சிருக்கணும் நீங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் வரணும். இந்த கீவேர்ட்ஸ் என்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கீவேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து நீங்கள் என்ன கீவேர்டுக்கு ரன் பண்ண போறீங்க ஆன்சர் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? தென் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. கண்ட்ரோல் ஆல் கொடுத்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 வெப்சைட் ஒன்று ஷோ பண்ணுறேன். நியூ டேப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு கிளைண்ட் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ண போகிறீங்க. சரியா? சார்மி CharmyWay.com. இது ஒரு பியூட்டிஷியனுடைய ஷாப்பு. சரிங்களா? இதோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரைன்னு வச்சுக்கோங்க. சரியா? எக்ஸாம்பிள் இது வந்து மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஷியனு. இவங்களுக்கு நீங்க வந்து ஆட் ரன் பண்ண போறீங்க. சரிங்களா? எப்படி ஆட்ஸ் ரன் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஃபுல்லாக பார்க்க போறோம் நம்ம. சரிங்களா? இப்போ இந்த இந்த இப்போ உங்களுடைய ஒர்க்கு வந்து பிளானிங் பண்ணணும். என்ன கீவேர்ட்ஸ்ல மக்கள் வந்து மேக்கப் நோக்கி யார் என்னென்ன நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் பிளான் பண்ண போறீங்க. சரியா? ஸோ நாளைக்கு வரும்போது இந்த பியூட்டிஷியன் உங்களுக்கு நம்ம லீட் எடுத்து தர்றதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ண போகிறோம், என்னென்ன கீவேர்ட்ஸ் நம்ம ரன் பண்ண போகிறோம், எந்தெந்த கீவேர்ட்ஸுக்கு நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ் போட்டு நம்ம ப்ராட் மேட்ச் மாடிஃபை பண்ண போகிறோமா எல்லாத்தையும் நம்ம தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சர்ச் கம்பேர் இப்போ அந்த மேலே இருக்கிற அந்த யூஆர்எல் எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. என்டர் கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்க வந்து கீவேர்ட்ஸ் என்ன கீவேர்ட்ஸ் ரன் பண்ண போறோங்கிறத யூஸ் பண்றோம் நம்ம. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரே ஒரு கீவேர்ட் சொல்றேன். பியூட்டிஷியன் இன் மதுரை. நெக்ஸ்ட் கூட நெக்ஸ்ட் வந்து பியூட்டி பார்லர் இன் மதுரை. இன்னொன்று ஏதோ தேவை. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். கரெக்ட் தான். அது எரர் காமிக்குது. இது கிராமர்ல தான் கட்டுறோம். அதை ஒன்று விட்டுருங்க, அதை விட்டுருங்க. டிஸ்மிஸ் பண்ணுங்க. சரிங்க. பியூட்டி பார்லர் இன் மதுரை. எனக்கும் தெரியாது இது வந்து சர்ச் இருக்குதான்னு சொல்லிட்டு. சரியா? நானே ஒரு காமனா தான் சொல்றேன். சரியா? இப்ப நீ நாளைக்கு வந்து எழுதுறதுக்காக சொல்றேன். சரிங்களா? இப்போ நான் இங்க சரிங்க. இப்ப எனக்கு பியூட்டி பார்லர் இன் மதுரைன்னு இருக்கு இல்லையா, அந்த 2 கீவேர்ட்ஸ்க்கு எனக்கு வந்து முன்னாடி பின்னாடியும் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போடுங்க.
மேலையும் போடுங்க. ஓகே, ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிங்களா? ஸ்கொயர் பிராக்கெட் போட்டீங்க, நெக்ஸ்ட் கீழே வாங்க. அந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுங்க, கீவேர்ட்ஸ் கீழே பாருங்களேன், சின்னதா கொடுத்துருக்காங்க பாருங்க, மேட்ச் டைப்ஸ்னு சொல்லிட்டு, தெரியுதா? ஆமா சார். இதெல்லாம் எவ்வளவு பெருசா கொடுத்துருக்காங்க, எவ்வளவு சிறுசா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? ஏன்னா அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க அவனுக்கு அமௌண்ட் ரொம்ப போகும் இல்லையா? அதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே வாங்க. அவ்வளவுதானே சார் அது? அவ்வளவுதாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் யூஆர்எல்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா பட்ஜெட் வந்து ஒரு 100 கொடுங்க. 100 ரூபி. ஒரு பட்ஜெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குங்க. டெய்லி பட்ஜெட் வந்து டோட்டல் பட்ஜெட் ஒன்று, சரிங்களா? எப்பவுமே வந்து டெய்லி பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுள் மொத்த பட்ஜெட்டோடைய விலையில வந்து நமக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ செட் பண்ண போகிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கணும். சரி. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கேம்பெயின்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம், சரிங்களா? கேம்பெயின் நேம் ஒன்று கிளிக் பண்ணுங்க.